ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். முதல் நடக்குதுன்னா கதிர் வேலைக்காக கிளம்புவாரு. அப்ப பாண்டியன் கதிரை தடுக்கிறாரு, வேலைக்கு போவேணான்னு சொல்றாரு. ஆனா கதிர் கேட்க மாட்டாரு, அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்தா பாண்டியனுக்கு செம டென்ஷன் ஆகுது. இவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான், கொஞ்சமாச்சும் என்ன மதிக்கிறானா, இவனுக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் அப்பா நான் வரணும், அவனை காப்பாற்றணும், ஆனா மித்த டயத்துல என் பேச்சை கேட்க மாட்டானான்ற மாதிரிலாம் கத்துவாரு. லாஸ்டா செந்தில பார்த்து, ஏன்டா நடக்கிறதுலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, அவனுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லலாம்ல, அப்பா பேச்சை கேட்க சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப செந்தில் பாண்டியனுக்கு நல்லா மூக்க உடச்சு விட்டுறாரு. எதுக்குப்பா இப்ப நீங்க இப்படி பேசுவீங்க, நாளை பின்ன செலவுக்குன்னு காசு கேட்டா அவனை அசிங்கப்படுத்துவீங்க, அவன் ராஜியை கல்யாணம் பண்ணதெல்லாம் குத்தி காட்டுவீங்க, அதெல்லாம் அவனுக்கு தேவையான்றாரு. இதை கேட்டோன்னு பாண்டியனுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. கோவத்துல கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்ப உங்க யாரையுமே நான் ஒழுங்கா பாத்துக்கலாம்னு சொல்ல வரியா, உங்க எல்லாத்தையுமே நல்லபடியா தானே பாத்துக்கிறேன், உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து தானே இருக்கேன், அப்புறம் எப்படி அப்படி பேசுவேன்னு சொல்லி கோவப்படுவாரு. பதிலுக்கு செந்தில் அப்பா நான் அப்படிலாம் சொல்லலப்பா, கதிர் வேலைக்கு போறது சம்பாதிக்கிறதுலாம் அவனோட கௌரவமா பாக்குறேன், அதை எப்படிப்பா என்னால தடுக்க முடியும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் நடக்கும்னா கோமதி செந்தில்கிட்ட போய் கோவப்படுவாங்க. செந்தில் நீ பேசுனது ரொம்ப தப்புடா, அப்பா கிட்ட போய் இப்படிலாம் பேசிட்டு இருக்க, அவர் இந்த குடும்பத்துக்காக உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு தெரியுமா, அவர் மனசை நொகடிக்கிற மாதிரியே எல்லாருமே நடந்துக்கிறீங்கன்ற மாதிரிலாம் கோவப்படுவாங்க. இதை தவிர பழனி குமாரை மிரட்டுற மாதிரி அவரை கண்டிக்கிற மாதிரிலாம் சீன் வரலாம். ஆமாங்க, குமார் இன்னைக்கு அரசியை காப்பாற்றி அவர் ஹீரோவாயெல்லாம் பார்த்தாரு. ஆனா இடையில செந்திலும் பழனியும் அதை கெடுத்துட்டாங்க. செந்தில் குமாரை கவனிக்காட்டினாலும் பழனி குமார் இருக்கிறத பார்த்துறாரு. இதுக்கப்புறம் நடக்கும்னா பழனி குமாரை போய் திட்டுவாரு. ஏ குமார் என்னடா வேலை இது, ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, காலையில 2 பசங்களை விட்டு அரசியை கிண்டல் பண்ண வைக்கிற, இங்க பாரு இந்த விஷயத்த நான் வெளியே சொன்னா தேவையில்லாத பிரச்சனை வருன்றதுக்காக தான் அமைதியா இருக்கேன், இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா அதுக்கப்புறம் நடக்கிறத வேற அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுவாரு. கடைசியா தங்கமயிலோட அப்பா மாணிக்கம் இருக்காருல்ல, அவர் பாண்டியன் வீட்டுக்கு திருட வரப்போறாரு. ஆமாங்க, தங்கமயிலோட மிகப்பெரிய பிரச்சனையே இந்த கவரிங் நகை, அதுக்கப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட், இந்த 2 பிரச்சனையும் சமாளிக்கிறதுக்காக மாணிக்கம் பிளான் பண்றாரு. பேசாம உங்க வீட்டுக்கு நான் திருட மாதிரி வரேன், அந்த கவரிங் நகையை திருடிட்டு போயிடுறேன், அடுத்த நாள் காலையில நகை சர்டிஃபிகேட் எல்லாமே காணாம போச்சு, நீ வீட்டுல சொல்லிடு, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி சொல்றாரு. இந்த விஷயத்த அவர் கரெக்டா பண்ணி முடிப்பாரா, இல்ல மாணிக்கம் திருட வரும்போது பாண்டியன் வீட்டு ஆளுங்கள்ட்ட மாட்டி அது தங்கமயிலுக்கு இன்னும் பெரிய பிரச்சனையை உண்டாக்குமான்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.